நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே ரம்மதபுரம் புனித சவேரியார் ஆலய தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. திசையன்விளை அருகே உள்ள ரம்மதபுரம் புனித சவேரியார் ஆலய திருவிழா கடந்த 22ஆம் தேதி தொடங்கியது. இதையடுத்து 9ஆம் நாள் மாலை திருவிழா மாலை ஆராதனை நடைபெற்றது. திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக புனித சவேரியார் தேரில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் உப்பு மிளகு தூவியும் பாடல்கள் பாடியும் பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். தேர் நிலைக்கு வந்ததும் பெருவிழா நன்றி திருப்பலி நடைபெற்றது. எங்கள் ஊருக்கு நாங்கள் புனித தோமையார் வழி மரபினர்கள், தோமையார் வழியில் வந்த மரபினர்கள். எங்களை ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி 1544 வாக்கில் புனித சவேரியார் எங்கள் ஊருக்கு கிறிஸ்தவர்களை எங்களை பார்க்க வந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக அவர் நினைவாக எங்கள் ஊரில் அவர் பெயரில் ஒரு ஆலயத்தை நிறுவி அன்றிலிருந்து நாங்கள் கத்தோலிக்க திருச்சபையில் நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஊர் ஒரு பெரிய பழமையான ஊர். எங்களுக்கு ஒரு 500 வருஷ வரலாறு. ஒவ்வொரு வருஷமும் எங்கள் சவேரியாருக்கு 10 திருவிழா நாங்கள் கொண்டாடுவோம். ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி கொடியேற்றி கேட்ட வரந்தரும் புனித சவேரியார் ஆலயத்திற்கு நீங்கள் எல்லாரும் அவர் நீங்கள் கேட்ட எல்லா வரத்தையும் அவர் தருவார். எங்கள் ஊரில் ஆவணி முதல் வெள்ளியில் கொடியேற்றம் ஆரம்பமாகும். 8ஆம் திருவிழா அன்று இந்த நற்கனை சுற்றுப்பிரகாரம் நடைபெறும். நற்கனை சுற்றுப்பிரகாரம் முடிந்தவரும் மறுநாள் 9ஆம் திருவிழா அன்று 12 மணி அளவில் தேரோட்டம் நடைபெறும். பக்கத்து ஊரில் அனைத்து மக்களும் இந்த தேரோட்டத்தில் கலந்து கொள்வார்கள், கேட்ட வரத்தை பெற்றுக்கொள்வார்கள். மறுநாள் 10ஆம் திருவிழா அன்று மாலை 6 மணி அளவில் தேரோட்டம் ஆரம்பிக்கப்படும். 1 மணிக்கு தேர் இருப்புக்கு சேரும். அதில் இப்போ இணையூரில் மக்கள் அனைவரும் அதில் கலந்து கொண்டு கேட்ட வரம் புனித சவேரியாரின் ஆசிரை பெற்று செல்வார்கள்.